இது எதை பத்தி அப்படின்னா, ஏற்கனவே வந்து புஷ்பா 1 அல்லு அர்ஜுன், ராஷ்மிகா மந்தனா அவங்கெல்லாம் நடிச்ச படம். அந்த படம் வந்து நல்லா ஓடின படம், ஹிட்டான படம். தமிழ்லையுமே நல்லா ஓடும். இப்ப கூட விஜய் டிவில அப்ப எப்ப போடான்னு வச்சுக்காங்களேன். இருக்காதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? இல்ல அதான் கேட்க நீங்க சொல்லுங்க. இருக்காதுன்னு நீங்க சொல்றீங்களா? அதுக்கப்புறம் அந்த படத்துல சமந்தா ஒரு பாட்டு கேமியோவா வந்திருப்பாங்க. அந்த பாட்டு இப்போ வரைக்கும் அந்த பாட்டை கேட்டா செம்ம வைப் ஆகும். ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுக்கு நம்ம வயல ரீல்ஸ் பண்ணாங்க. ரிங்டோன் என்ன காலம் டியூன் என்னன்னு போட்டு துவச்சு இன்னைக்கும் நிறைய மொபைல்ல பாத்தீங்கன்னா மியூசிக்ல பிளேலிஸ்ட்ல வச்சு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் டெக்னாலஜி. ஆனா வெளியில வந்து பார்க்கும்போது அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு ஒரு உகாரமா வச்சு பார்ப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். கொஞ்சமா இருக்க மாதிரி நாடகத்தை கொடுப்பாங்க. என்ன உண்மை சரி. அதே மாதிரி இப்போ ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகும் போது அப்படின்னோடனே ஆஹா அப்படின்ட்டு உட்காந்து இந்த பாட்டு அதே மாதிரிதான் இருக்கும் அப்படின்ட்டு பாட்டை கேட்டா என்னன்னா இந்த பாட்டை ஃபுல்லா கேட்கும் போது ஆரம்பத்துல பார்த்தா டிஎஸ்பி அப்படின்னோடனே ஆஹா டிஎஸ்பி இப்பதான் வந்து சொல்ல போனா அந்த 2000 படம் அது வேற. அதுக்கு வந்து போட்டு துவச்சு காதெல்லாம் வேற அவிய நல்லாதான் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்க போனா ஆரம்பத்துல அப்படியே ஒரு பீட்டு ஸ்டார்ட் ஆகுது. அது பார்த்தா மலையாளம் நடிக்கிறாங்க. மலையாள லிரிக்ஸ் மாதிரி ஒரு 4-5 வேர்டு வருது. சரி பாட்டு எப்படா ஆரம்பிக்கும் பார்த்தா ஃபீலிங்ஸ். நமக்கு ஃபீலிங்ஸ் ஆயிருது. இல்ல ஃபீலிங்ஸ் ஆகணும்னு பாட்டு போட்டாங்களா, இல்ல ஃபீலிங்ஸ் ஆயின்னு பாட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல. இல்ல எழுதின பாட்டை உடனே இப்பயும் எனக்கு வந்து தமிழ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்து உடனே சூடா டீ போட்டு ஆத்துவோம்ல அந்த மாதிரி டீயை பத்தினா ஒரு டீ லவர் சாங் மாதிரி. டீ லவர்ஸ் இருப்பாங்களா அவங்களுக்கான சாங் மாதிரி. காலையில ஒரு வாட்டி, 6 மணிக்கு ஒரு வாட்டி, 10 மணிக்கு ஒரு வாட்டி, 11 மணிக்கு ஒரு வாட்டி, நைட்டு இரவு தூங்கும் போது சாப்பிட்டு அப்புறம் ஒரு வாட்டி அப்படின்ற மாதிரி வெறும் டீயா. ஏ பகவான் क्या जुलूम है. 6க்கு ஒரு வாட்டி, 7க்கு ஒரு வாட்டி, 10 மணிக்கு பக்கம் ஒரு வாட்டி. நீ இங்கதான் இருக்கியா? உன்னைத்தான் ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருக்கேன். விட மாட்டேன். உன்னை அடிச்சு கொள்ளாம விட மாட்டேன். அதுக்கப்புறம் வந்துச்சு ஃபீலிங்ஸ் அப்படின்னா இந்த பாட்டை கேட்டா வர்ற ஃபீலிங்ஸ் கூட ஃபீலிங்ஸ் வந்து என்ன ஆகுனா ரிட்டர்ன் ரிவர்ஸ்ல போயிருக்கும்ல. தம்பி முருகேசா அண்ணனை பாருப்பா. அதுக்கப்புறம் ரியல் வாய்ஸ்லயே அதே மாதிரி தண்ணி தூக்குனா ஒரு வாட்டி, சோம்பல் பிடிச்சா ஒரு வாட்டி, தூங்கி எதிர்ச்சா ஒரு வாட்டி, சாப்பாடு சாப்பிட்டவனே ஒரு வாட்டி அப்படின்னு ஒரு வாட்டி போன ஒரு வாட்டி, கண்ணால சீக்கிரம் வாண்ணா ஒரு வாட்டி. ஏன் தயங்குறீங்க? வாங்க. வேண்டாம், பஸ்ஸுக்குள்ள ஒரே கூட்டமா இருக்கு, தனியா வச்சுக்கிறேன். இது வந்து ஆக்சுவலா என்னன்னா ஃபீலிங்ஸா இல்ல டீயை பத்தி தான் சொல்றாங்களா என்ன ஏதுன்னு மட்டும் புரியல. ஆனா இந்த மாதிரி பண்ண நானே எழுதுவேன். மண்டே ஒரு வாட்டி, டியூஸ்டே ஒரு வாட்டி, வெட்னஸ்டே ஒரு வாட்டி, தேர்ஸ்டே ஒரு வாட்டி, ஃப்ரைடே ஒரு வாட்டி, சாட்டர்டே ஒரு வாட்டி, சண்டே வந்துட்டு மாடு போடு ஜானியா தட்டா எருவாட்டி அப்படின்ட்டு நான் மட்டும் தான் பேசுவேன். நம்மளா எழுதுங்க. நான் சின்ன பிள்ளையில இருக்கும் போது ஒரு வாட்டிடா, ஒரே ஒரு வாட்டிடா, வாடா கடைசிடா அப்படின்ட்டு விளையாடும் போது அப்புறம் அந்த சைக்கிள் ஓசியில வாடகை கேட்டு நம்மளாம் 90s கிட்ஸ்னு சொல்றேன். 90s கிட்ஸ் வந்துட்டு ஒரு வாட்டி வாடகைக்கு, ஒரே ஒரு வாட்டி, 1 மணி நேரம் ஒரு வாட்டி அப்படின் போது இந்த வண்டி கத்துக்கிற போது அதே மாதிரி ஒரு வாட்டி அந்த ஒரு வாட்டியை வச்சு அதான் ஒரு உருட்டிட்டாங்க. ஒரு வாட்டி பொட்டிட்ட ஒரு வாட்டி, தங்க வைர நகை போட்டுட்ட ஒரு வாட்டி. ஏய் நீங்களா எங்க வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்களுக்கு தான் சலை தானே வைக்கணும். ஸோ இது 2 பேருக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸை ஷேர் பண்ற மாதிரி ஒரு பாட்டா இருக்குன்னு பார்த்தா டீ லவர்ஸ்க்குரிய பாட்டா வந்துட்டு டெடிகேட் பண்ண மாதிரி ஆகிப்போச்சு. ஒரு வாட்டி முடிச்சா ஒரு வாட்டி, கடவுளை ஒண்ண நினைச்சா ஒரு வாட்டி. சரி பரவாயில்ல. ஆனா ஆரம்பத்துல இருந்து லாஸ்ட் வரைக்கும் ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு மியூசிக் வந்து டிஎஸ்பி போட்டிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ விஷுவலா நம்ம தியேட்டர்ல பார்க்கும்போது ஒருவேளை நமக்கு வந்துட்டு அது கன்வே ஆயிரும் நினைக்கிறேன் அந்த ஃபீலிங்ஸ். உனக்கு வாய் ஜாஸ்தி. உனக்கு தெரிஞ்சு போச்சா?
அவங்க சொல்ல வந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு கம்மியாயிரும். மற்றபடி ஒன்றும் குறை சொல்றதுக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தா கேட்டுக்கங்க. ஒரு டீயோட அது ரிலாக்ஸாக ஒரு டீயை வச்சுக்கிட்டு ஒரு வாட்டி அதை கேட்டு பாருங்க. அப்பதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், நீங்க கேளுங்க. வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ் வண்டியா வந்துச்சே ஃபீலிங்ஸ் வந்துச்சே ஃபீலிங்ஸ்